இந்த பதிவில் மாதவிடாய் நிறுத்தம் பற்றி பேசப்போகிறோம். 50 வயதை நெருங்கும் பெண்களுக்கு மாதவிடாய் நிறுத்தம் இயற்கையான ஒரு நிகழ்வு. ஒரு சிலருக்கு மரபணுக்கள், அறுவை சிகிச்சை, கேன்சர், உடல் எதிர்ப்பு சக்தி காரணங்களால் சில சமயம் மாதவிடாய் நிறுத்தம் முன்னதாகவே ஏற்படும். மாதவிடாய் நிறுத்தம் பல வகைகளாக அறியப்படுகின்றன. 40 வயதிற்கு முன்னதாக மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்டால் அது முன்கூட்டிய கருப்பை குறைபாடு என அறியப்படுகிறது. 40 வயது முதல் 45 வயதுக்குள் மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்டால் அது முன்கூட்டிய மாதவிடாய் நிறுத்தம் என அழைக்கப்படுகிறது. மாதவிடாய் நிறுத்த சுழற்சியின் பொழுது பெண்களின் உடம்புக்குள் ஈஸ்ட்ரஜன் எனப்படும் ஹார்மோன் குறைவாக சுரக்கும். ஒழுக்கமற்ற மாதவிடாய், இரத்தப்போக்கு இல்லாமை, உடல் எடை மாற்றம், திடீரென உடல் சூடாகுதல், முகம், கழுத்து, மார்பு சிவந்து போதல் இவையெல்லாம் மாதவிடாய் நிறுத்தத்தின் பொதுவான அறிகுறிகள் ஆகும். உடலுறவில் நாட்டம் குறைதல், இரவில் வியர்த்தல், வறண்ட பிறப்புறுப்பு, மனநிலை மாற்றங்கள், மறதி மற்றும் மூட்டுவலி போன்ற அறிகுறிகள் ஒரு சிலருக்கு சராசரியாக 7 வருடங்களுக்கு ஏற்படலாம். வளர்சிதை மாற்றம், இதய நோய், எலும்பு பலமின்மை எனப்படும் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் போன்ற நீண்டகால உடல் பிரச்சனைகள் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோன் குறைவதால் ஏற்படும். அறுவை சிகிச்சை அல்லது மருந்தினால் மாதவிடாயை நிறுத்தினால் ஈஸ்ட்ரஜன் அளவு திடீரென குறைந்து அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும். இந்த அறிகுறிகள் ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து பெண்களையும் பாதிக்கலாம். இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் இந்த அறிகுறிகளோ அல்லது முன்பு குறிப்பிட்ட பிரச்சனைகளோ வருவதில்லை. அதனால் அதை பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். நோயாளியின் வயது மற்றும் உடல்நிலையை பொறுத்து பல வகையான மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன. இருந்தபோதும் வாழ்க்கை முறை மாற்றங்களான உணவு முறை, உடற்பயிற்சிகள், புகைப்பிடித்ததை நிறுத்துதல் மற்றும் மன ஆரோக்கியம் மூலமாக மாதவிடாய் நிறுத்தத்தின் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம். இள வயது பெண்களுக்கு மருத்துவர்கள் ஹார்மோன் மாற்று சிகிச்சையை பரிந்துரைக்கிறார்கள். இந்த சிகிச்சையானது ஜெல், நேசல் ஸ்ப்ரே, பேச்சஸ் மற்றும் மாத்திரைகள் வடிவில் இருக்கும். கருப்பை நீக்கப்படாமல் இருந்தால் கருப்பையை பாதுகாக்க புரொஜெஸ்டரோன் எனப்படும் மருந்து தேவைப்படலாம். இது தோல் திட்டுகளாகவோ மாத்திரைகளாகவோ அல்லது கம்பிச்சுருளாகவோ இருக்கலாம். வயதான பெண்களுக்கு ஹார்மோன் மாற்று சிகிச்சை எலும்பு மற்றும் இதயம் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. பல வகையான சிகிச்சை முறைகள் இருந்தாலும் உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு உகந்த சிகிச்சை முறையை உங்களிடம் கலந்து பேசுவார். ஹார்மோன் அல்லாத மருந்துகள் உடல் சூடாவதை குறைக்கும். கிரீம் மற்றும் எண்ணெய் பசை என்கிற லூப்ரிகன்ட்ஸ் வறண்ட பிறப்புறுப்பின் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். மனம் மற்றும் உடல் சோர்வு ஏற்பட்டால் உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிக முக்கியம். ஏனெனில் அது வேறு வகையான மன ரீதியான பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஹார்மோன் மாற்று சிகிச்சையினால் இரத்தக்கட்டு, மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய் போன்ற பக்க விளைவுகள் வரலாம். உங்களுடைய மருத்துவர் உங்களின் மருத்துவ விவரங்களை பொறுத்து ஹார்மோன் மாற்று சிகிச்சை உங்கள் உடம்புக்கு சரியானதா என்பதை விவரிப்பார். மாதவிடாய் நிறுத்தத்தின் காரணமாக உங்களுடைய மருத்துவரை அணுகும் பொழுது அவர் உங்கள் தேவை மற்றும் விருப்பத்தை அறிந்து கொள்வார். ஒரு சில மருத்துவ சோதனைகள் செய்து இந்த சிகிச்சையினால் பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்பதையும் கவனத்தில் கொள்வார். இரத்த அழுத்தம், உடல் எடை மற்றும் எலும்பு வலிமை பற்றிய தகவல்களை சேகரிப்பது இந்த மருத்துவ சோதனையின் ஒரு பகுதியாகும். மாதவிடாய் நிறுத்தத்தின் போது உங்களுடைய உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளவும். இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையை பெறவும். மேலும் விவரங்களுக்கு
பின்வரும் இணையதளங்களை பார்க்கவும்.